வெல்கம் டு தமிழ்டாக்ஸ்.net. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி சினிமா பார்க்குறவராக இருந்தீங்கன்னா பேடிஎம் உடைய மூவி மேனியா அப்படிங்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்தி டிக்கெட் எடுத்திங்கன்னா 50% கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும். நாங்களும் இந்த காற்று வெளியீடை படத்தை அப்படி தான் பார்த்தோம். உங்களுக்கும் இந்த பேடிஎம் உடைய 50% கேஷ்பேக் ஆஃபர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேடிஎம் உடைய லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பயனடையலாம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற காற்று வெளியீடை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். காற்று வெளியீடை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதை 1999 கார்கில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த படத்துடைய ஹீரோ கார்த்தி ஒரு பைலட் ஆஃபீஸராக இருக்கார். அவர் பாகிஸ்தான் இராணுவத்தோட மோதுறதுக்காக ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் அங்கே அவங்க மிசைலை வச்சு அடித்து இவருடைய ஃப்ளைட்டை டேமேஜ் பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ளைட்லேருந்து இவர் பாராசூட்லேருந்து குதிச்சிடுறாரு. குதிச்சவர் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே விழுந்துடுறாரு. எல்லைக்குள்ளே விழுந்த உடனே இவரை பாகிஸ்தான் இராணுவம் ரவுண்டு கட்டுது. இப்போது பிஹைண்ட் த எனிமி லைனில் மாதிரி இனிதான் படம் சூடு பிடிக்க போகுது, ஹீரோ அவனுங்களை பூரா தெறிக்க விட போகிறாரு, படம் முழுக்க இதே டென்ஷனில் படம் ஓட போகுதுன்னு பார்த்தா இவரை அப்படியே அலக்காக தூக்கி கொண்டு போயிட்டு பாகிஸ்தான் இராணுவ சிறையில் வச்சு அடித்து துவைச்சி கூட்டி குமிச்சு அள்ளி கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டி வச்சிடுறாங்க. அந்த ரூமில் படுத்துக்கிட்டு வலி தாங்காமல் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், சின்சியராக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கதையில் இவர் என்னடா சின்சியராக லவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு கூட கொஞ்ச நேரம் சிரித்து பேசுகிறாரு, அப்புறம் சண்டை பிடிக்கிறாரு, கொஞ்ச நேரம் சிரித்து பேசுகிறாரு, அப்புறம் சண்டை பிடிக்கிறாரு. இவன் என்னடா இந்த கேரக்டரு நிதானமாக இருக்கானா அல்லது லூசு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உச்சகட்டமாக போய் ஒரு சீனில் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி தான் தேரணும், நீ நாளைக்கு கட்டாயமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கரெக்டாக இவர் சொன்ன நேரத்துக்கு வந்து நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா இவரை காணாம். என்னடா இவரை காணாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா மறுநாள் அந்த அம்மா கேட்குது, நேற்று வரோம்னா என்ன வர காணாமன்ட்டு. நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இவர் எந்த லட்சத்தில் சின்சியராக லவ் பண்ணுறாரு பாருங்கள். இந்த சின்சியர் லவ்வை ஒரு முழு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. படம் முழுக்க அபத்தமான சீன்களை போட்டு அபத்தத்துடைய குவியலாக இந்த படம் இருக்குது. மணிரத்னம் தமிழுக்காக மட்டும் படம் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் எப்போ மல்டி லாங்குவேஜில் படம் பண்ண ஆரம்பித்தாரோ படம் பூரா இந்த மாதிரி அபத்தமான படங்களாகவே வர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் கதை எந்த கலாச்சார பின்னணியில் நடக்குது, எந்த நேட்டிவிட்டியில் நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது, எந்த ஊரில் நடக்குதுன்னு கூட தெரியாது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க, ஹீரோவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுறாங்க, ஒரு சேட்டையாவை காட்டுறாங்க, ஹீரோவுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க, அது ஒரு சேட்டம்மாவாக இருக்குது. அந்த சேட்டம்மா தான் இவருக்கு பாரதியார் கவிதையெல்லாம் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காட்டுறாங்க. அவன் பார்த்தா பானிபூரி விற்கிற மாதிரி இருக்கான். அவன் தான் எங்கள் குடும்பத்திலே ரொம்ப நல்லவன், அவன் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன ஒன்று, அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஒரு அம்மா அண்ணின்னு காட்டுறானுங்க, அந்த அம்மா நடக்க முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் ஹீரோயின் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அதில் ஒரு இந்திக்கார ஐயாவும் இந்திக்கார அம்மாவும் இருக்கிறாங்க. கதைப்படி நியாயமாக அவங்க தான் ஹீரோ கூட சண்டை போடணும். ஆனால் ஹீரோ அவங்க 2 பேர்கிட்டையும் விடாமல் ஒரு 5 நிமிஷம் தம் கட்டி வம்பிழுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது 2 மண்ணு மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வர்றார் படத்தில். அவர் வாயை திறந்தால் 3 பக்கத்துக்கு வசனம் பேசுவார். இது மணிரத்னம் படத்தினால ஒரு 3 வரி தான் வசனமே கொடுக்குறாங்க. அவரும் நம்மளை மாதிரி தெரியாதனமும் இந்த படத்தில் மாட்டிக்கிட்ட மாட்டான்ட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கார் படம் பூரா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீனில் ஹீரோவும் ஹீரோ கூட 2 பேரும் சேர்ந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு போவாங்க. மறுபடியும் இராணுவம் அரெஸ்ட் பண்ணிடும். இராணுவம் அரெஸ்ட் பண்ண உடனே ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க. ரூமுக்குள்ளே திரும்ப பாம்பை வச்சு ரூமை உடச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க. நீங்கள் சாதாரணமாக இங்கே லோக்கலில் போலீஸ் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாலே முதல்ல அண்ணா கயிறை அறுத்துருவாங்க. எதுக்குன்னா இவன் லாக்கப்புக்குள்ளே போயிட்டு அண்ணா கயிறில் தூக்கு போட்டு செத்து போயிடுவான்றதுக்காக. ஒரு இராணுவம் அரெஸ்ட் பண்ணுது, உள்ளே பாம்பு தயாரிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு உள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதோடு வச்சு முள்ளை வச்சு மூடிடுவாங்க. எவ்வளோ கேனத்தனமாக இருக்குது பாருங்கள் படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஆப்கான் லாரி டிரைவர் லாரி ஓட்டிக்கிட்டு இருப்பான். அதில் போயிட்டு அந்த லாரியை மடக்கி ஏறுவாங்க. ஏறினவுடனே இராணுவம் துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடும். இராணுவம் துரத்த ஆரம்பித்தோடனே அவன் மிஷின்களில் சுட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பான். இவங்க டீசலில் நிரப்பி பாட்டிலில் தூக்கி எறிஞ்சு மொத்த இராணுவத்தையும் தகர்த்து எறிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அந்த ஆப்கான் டிரைவர் சிரிச்சுக்கிட்டே கேட்கப்பேன்னு வண்டி ஓட்டிகிட்டு வருவான். அவன் நினச்சிருப்பான் போடுக்கு, எவ்வளோ கேனத்தனமாக படம் எடுக்கிறாங்க போடுக்குன்னு நினச்சிருப்பான் போடுக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னெல்லாம்
மணிரத்னம் படம்னாலே உணர்வுபூர்வமாக இருக்கும், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஒளியும் டைரக்டர் மாதிரி ஆகிட்டார். மணிரத்னம் படம்னாலே சாங்ஸ் நல்லா இருக்குமே, விஷுவல்ஸ் நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஒளியுமா பார்க்க போயிருக்கோம், படம் இல்லைங்க பார்க்க போயிருக்கோம். இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பினேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒருத்தர் செகண்ட் ஹாஃப் உனக்கு ஸ்லோவா, செகண்ட் ஹாஃப் படமாயாது அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டார். செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குதுன்றதுக்கே சண்டைக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது?